இப்போ நம்ம யூரோப் டூரில் 23rd டேல இருக்கோம். ஸோ நெதர்லாண்ட்ஸில் நாங்கள் ஒரு கேரவன் பார்க்கில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் அந்த கேரவன் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த கேரவன் பார்க்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் இருக்கோம். ஸ்விம்மிங் பூல் வந்து சூப்பராக இருந்தது. ஸ்விம்மிங் பூலில் வந்து எந்த க்ரௌடுமே இல்லை பாருங்க, ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் ஃபுல்லாக டே டைமில் வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. வெதரும் நல்லா இருந்தது. உள்ளே வந்து அது ஒரு வார்மான பூல் தான். ஸோ அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ் போர்டு இருந்தது வெளியே. ஸோ டேபிள் டென்னிஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. உள்ளேயே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபுட்டுக்கு வந்து வெளியே வரணும்னு அவசியமே இல்லை. வெளியே வந்தாலும் வில்லேஜில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பட் உள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டே வந்து எல்லா ஃபுட்டுமே சர்வ் பண்ணாங்க. ஃபுல் டைம் இருக்கும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ ஃபுல்லாக இங்கேயே மேனேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேரவனுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கிராஸ் லேண்ட் நிறைய இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரன்னிங், சைக்கிளிங், அப்புறம் சில ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருந்தோம். பட் ஒரு சிலது நான் இங்கே இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். I also feel the same. அப்புறம் அந்த வில்லேஜில் வந்து நிறைய ஃபார்ம் லேண்ட் இருந்துச்சு. இப்படி ஃபார்ம் லேண்டு சுற்றி அதோட ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது, இப்படி இருக்கும் அழகா. அங்கே பெருசாக எதுவும் டிராஃபிக் எதுவும் இருக்காது. ஸோ நல்லா சேஃப். அதனால் அங்கே போயிட்டு நாங்கள் சும்மா ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பசங்களோட சேர்ந்து. ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். நான் வந்து குவிக்காக அதில் என்னென்ன இருக்குன்றதை மட்டும் காட்டினேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக ஒரு கேரவன் பார்க்கில் வேறு என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்ப்போம்.